திரு கேசிபி, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒரு தொண்டர்களுக்கான கடிதம் 2026 மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை அதிமுக அமைக்கும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. எந்த நம்பிக்கையில் அந்த வாக்குறுதியை கொடுக்கிறார்? எம்ஜிஆர் ஆட்சியை அமைக்க வேண்டும், ஜெயலலிதா அம்மா ஆட்சியை அமைக்க வேண்டும் என்றால் எம்ஜிஆர் வழியில் கட்சி வழிநடத்தப்பட வேண்டும், ஜெயலலிதா அம்மா வழியில் கட்சி வழிநடத்தப்பட வேண்டும். அந்த இருவரும் இந்த இயக்கத்தை வழிநடத்தியதே ஒரு தொண்டனை கூட இழந்துவிட மாட்டோம், எல்லோரையும் அரவணைத்து செல்வோம், மாற்று கருத்து கொண்டவர்களிடத்திலும் ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தை வழிநடத்துவோம். இதுதான் அவர்கள் பயணித்த பாதை. அந்த அடிப்படையில் தான் SD சோமசுந்தரம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில், அம்மா காலத்தில் RM வீரப்பன், காளிமுத்து, பொன்னையன், பண்ருட்டி ராமச்சந்திரன், இது மாதிரி ஒரு பெரிய நம்ம பட்டியலே சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி கட்சி அவர்களைப் போல கட்சியை வழிநடத்தினால்தான் ஆட்சியை அமைக்க முடியும். கட்சியை அவர்களைப் போல வழிநடத்தாமல் ஆட்சியை அவர்களது ஆட்சியை அமைப்பேன் என்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களது ஆசையினுடைய வெளிப்பாடாக இருக்கலாம். அடுத்து நீங்க குறிப்பிட்டது கட்சியை ஒருங்கிணைக்கணும் என்று அவர் இந்த கடிதத்தில் சொல்லியிருக்கார் என்று. அவர் சொன்னது என்னுடைய புரிதல், அவரோடு இருக்கிறவர்களை பாஜகவினுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாகவோ இல்லை தொடர் சோதனைகள் மூலமாகவோ பிரிந்து சென்று விடக்கூடாது, எல்லோரும் என்னோடு ஒன்றாக இருங்கள் என்கிற செய்தியாகத்தான் பார்க்கணுமே ஒழிய, கட்சியை நாங்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு மூலமாக அந்த ஒருங்கிணைப்பை வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம், அதற்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அது குறித்து திரு எடப்பாடி பழனிசாமி விரும்புவதாக இருந்திருந்தால் இந்த ஒருங்கிணைப்புக்கு தடையாக இருப்பது அவர் மட்டுமே. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு கிளை கழகத்தில் இருந்தும், நகர கழகம், ஒன்றிய கழகம், மாவட்ட கழகத்தில் இருந்து அனைவரும் சொல்வது, அண்ணே ஒன்னா சேர்ந்தா தானே நம்ம ஜெயிக்க முடியும், எப்படியாவது முயற்சி செய்யுங்க, அவர்கிட்ட சொல்லுங்க என்பது. நீங்க அந்த நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்துங்கிறதுக்கு நீங்க ரெண்டு இன்டர்பிரேஷன் கொடுக்குறீங்க. ஒன்னு, கட்சியினுடைய மூத்த முக்கிய நிர்வாகிகளே திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்துக்கு மாறாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உங்க கருத்து கொடுக்குது. அவங்க எல்லாரும் ஒத்த கருத்து கொண்டு அவரோட தலைமையில் தானே பயணிக்கிறாங்க. அதுல என்ன மாற்று கருத்து இருக்கு அவர்களுக்குள்ள? இல்ல, அதுக்கு தான் நான் வர்றேன். ஏன்னா நான் ரெண்டு ஒருங்கிணைப்பை எடுத்துக்கிறேன். ஒன்னு எல்லாரையும், அதாவது திரு OPS, நான், இப்படி எல்லோரும் ஒருங்கிணைய வேண்டும். அப்புறம் அந்த ஒருங்கிணைப்பு குழு என்பது அம்மா மறைகிற பொழுது இருந்த அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்கிற எங்கள் முயற்சிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொடுத்த பட்டம் தெருவிலே போகிறவர்கள். அதற்கு பிறகு அவர் நிலைப்பாட்டை மாற்றி இருந்தால் எங்களிடத்தில் அவர் பேசியிருக்கணும், இந்த ஒருங்கிணைப்புக்கு உண்டான முயற்சியை அவர் ஆதரிக்கணும். அதனால அவருடைய நோக்கம் அது அல்ல என்பது என்னுடைய புரிதலாக இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, மீண்டும் ஒரு முறை 2026 திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டால் அதிமுக நிச்சயமாக ஒரு கடும் சோதனைகளுக்கு ஆளாக்கப்படும். அதை புரிந்து கொண்டு நேற்றைய அந்த கூட்டத்தில் முந்தா நாள் அந்த கூட்டத்தில் திரு குருமூர்த்தி அவர்கள் பேசியது பார்த்தீங்கன்னா, அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி 2029 நாடாளுமன்ற தேர்தல், அதை மையப்படுத்தி அதற்கு முன்னோட்டமாக தமிழகத்தில் நடக்க இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தல், அதற்கு ஒரு இலக்கோடு அவர்கள் பயணிக்கிறாங்க. அந்த அவர்களது இலக்கு என்பது அதிமுக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில், வழிகாட்டுதலில் அவர்களோடு கூட்டணிக்கு இணைந்து பயணிக்க வேண்டும். சரி, இது கட்டளை இல்ல. இங்க நீங்க சொல்ற 2021 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி இருந்த போது, அதிமுக ஆட்சி மீது எதிர்ப்பு இருப்பதாக திமுக பிரச்சாரம் செய்த போது 75 இடங்கள்ல திரு எடப்பாடி பழனிசாமியால வென்று காட்ட முடிந்தது இல்ல. 5 ஆண்டு கால திமுக ஆட்சி மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து சட்டப்பேரவையிலேயோ அல்லது மக்கள் மன்றத்திலேயோ தொடர்ச்சியா போராட்டங்களை நடத்துற திரு எடப்பாடி பழனிசாமி தன்னால வெல்ல முடியும், அப்படி ஒரு வியூகம் தன்னிடம் இருக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தா அதை கேள்விக்குள்ளாக்குறீங்களா நீங்க? அப்ப ஈரோட்ல நின்று ஜெயிச்சிருக்கலாமே குறைஞ்சபட்சம். அதுவும் ஒரு வியூகம். என்ன வியூகம்? அப்ப வர்ற 2026 தேர்தலே போட்டியிடாம உட்கார்ந்து இது ஒரு பிரமாதமான வியூகம்,
இது என்ன வடிவேல் காமெடியா என்னது? இல்ல, இடைத்தேர்தல்களை அவர் குறிப்பிட்ட மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இடைத்தேர்தலை புறக்கணிக்கவே இல்லையா சார்? ஜெயலலிதா அம்மா 2009 கடைசியாக சொன்னது, இனி அந்த தவறை செய்ய மாட்டேன், மீண்டும் ஒரு முறை இடைத்தேர்தலை நான் புறக்கணிக்க மாட்டேன் என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். அதன் பிறகு பென்னாகரத்தில் நடந்த இடைத்தேர்தலில் டெபாசிட்டே போனாலும் கூட 2010 11 ஆட்சியை பிடித்தோம். அதிமுக ஆட்சியை பிடித்தது. அதனால தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஒரு முறை அவர் செய்தார். ஆனால் அதற்கு பிறகு எதிர்காலத்தில் அதிமுக எந்த தேர்தலையும் புறக்கணிக்காது என்கிற முடிவை எடுத்தார். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அவர் பல வியூகங்கள் வச்சிருக்கிறாரு இதெல்லாம். அப்ப இதெல்லாம் உண்மையாக இருந்திருந்தால் அவர் வியூகங்களை செயல்படுத்தணும், களத்துல செயல்படுத்தி நான் வெற்றி பெற்று விட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கல. சென்ற முறை வாங்கிய வாக்குகளை விட ஒரு 5000 10,000 ஓட்டுகள் கூடுதலாக வாங்கி இருந்தால் அவர் போற்றுதலுக்குரியவராக இருந்திருப்பார். குறைந்தபட்சம் களத்துல சீமான் நிற்பதை போல தைரியமாக திமுகவுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவராக இருந்திருந்தால் அவர் பாராட்டப்பட்டிருப்பார். டெபாசிட்டே போனாலும் பரவாயில்லைங்க, அவர் பாராட்டப்பட்டிருப்பார். தோற்று விடுவோம் இல்ல சார். இப்ப அவங்க வைக்கக்கூடிய விமர்சனமே என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு நீங்க சொல்ற மாதிரி தவறாகவே இருந்தாலும் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு ஒருவேளை அதிமுக 2ஆம் இடம் பெற்று அல்லது தோல்வியை சந்தித்திருந்தால் தோல்வி எண்ணிக்கையில் ஒன்று கூடியிருக்கும். எனவே அதை வைத்து அதிமுகவை அல்லது எடப்பாடி பழனிசாமியை விமர்சிப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அப்படி ஒரு 2026 போட்டியிட்டு அரசாங்கத்தை அமைக்க முடியலனா அதுலயும் தவிர்த்துட்டோம்னா போட்டியிடாம, அப்ப இந்த மாதிரியான கெட்ட பேர் வராது இல்ல. நீங்க ஒரு தொகுதி இடைத்தேர்தலையும் ஒட்டுமொத்தமா சட்டமன்றத்துக்கு நடக்கக்கூடிய பொது தேர்தலையும் ஒப்பிடுறீங்களா? நீங்க பென்னாகரத்துல தோல்வி டெபாசிட்டே பறிபோனுச்சு 2010 11 அதிமுக ஆட்சி அமைச்சது. அதே போல நீங்க ஆர்கே நகர்ல தினகரன் வென்ற பொழுது திமுக டெபாசிட்டை பறி கொடுத்தது. ஆனால் அடுத்து வர்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சி அமைத்தது. நீங்க களத்துல போட்டியிடுகிற மன வலிமை உங்களுக்கு இருக்க வேண்டும். பணம் செலவாயிடும் என்றால் நீங்கள் நடத்துவது வியாபாரம் அல்ல, அரசியல் கட்சி. இது ஒரு சமுதாய பணி. கட்சியினுடைய தொண்டர்கள் அடுத்து இந்த அரசாங்கத்துக்கு எதிரான உங்களது கருத்துக்களை தமிழ்நாடு முழுக்க, இப்ப இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை தெரிவித்தார், இன்றைக்கு இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டை வைத்தார்னு சொல்லி ஒரு 25 நாட்கள் தமிழகம் முழுக்க திமுகவுக்கு எதிராக வலிமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருந்தால் அது அந்த ஒரு தொகுதிக்கு இல்ல, தமிழ்நாடு முழுக்க அது எதிரொலிச்சிருக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்வதில் மட்டும்தான் இருக்காரு. வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதில் அவர் ஒரு முழு முயற்சியோடு பயணிக்கிறார் என்று நான் கருதல. சரி, நிகழ்ச்சிக்கு திரு விமர்சகர் பொன்வில்சன் அவர்களை வரவேற்கிறேன். நான் அக்னீஸ்வரனுடைய கருத்து கேட்டு வந்து திரு அக்னீஸ்வரன், தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதம் என்பது தொண்டர்களை தக்க வைப்பதற்கும் உற்சாகப்படுத்துவதற்கும் மட்டுமே இருக்கும், அதை தாண்டி இதுல வியூகம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு கடிதம் எழுதுறாருன்னா அதுல வியூகம் எதுவும் இல்லை அப்படிங்கிறத எந்த அனுமானத்துல சொல்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இன்னொன்னு, மரியாதைக்குரிய அண்ணன் கேசிபி அவர்கள் சொல்லுகிற போது பணம் செலவாயிரும் அதனால நிக்கல அப்படிங்கிறார். அப்படியெல்லாம் எந்த இடத்துல யாருமே சொல்லவே இல்லை. இவர்களாக ஏதாவது ஒரு சிந்தனை கற்பனையை தட்டி விடுறாங்கன்னு தான் பார்க்குறேன். இங்கே ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இந்த மாதிரி நாம் புரட்சித் தலைவர் பாரத ரத்னா பொன்மன செம்மல் அவர்களுக்கு நாம் அந்த நூற்றாண்டு விழாவெல்லாம் நம்ம எவ்வளவு சிறப்பாக ஆட்சியில் இருந்தபோது கொண்டாடி இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி எப்படி நடக்குது, மக்கள் அந்த திமுக ஆட்சியை ஏற்றுக்கிறல. இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் ஒரு போற்றுதலுக்குரிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய